வெல்கம் எவ்ரிவன். இப்போ நம்ம செம்ம பார்க்கலாம். ஆப்டிகல் ஃபைபர் refractive index 1.72 is surrounded by the glass coating 1.50 refractive index. Find the critical angle for the total internal reflection of at fiber glass interface. இப்போ ஃபைபர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இது இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. ஃபைபர் இது ஃபைபர் μ1 வச்சுக்கோங்க, கிளாஸ் μ2ன்னு வச்சுக்கோங்க. இதான் இன்டர்ஃபேஸ். அப்போ இது நார்மல்னு வச்சுட்டா சரிங்களா? இது நார்மல் என் டேஷ் என் சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? இன்சிடென்ட் ஆகுது ஃபைபர்லேருந்து கிளாஸுக்கு, அப்படியே இன்டர்ஃபேஸில் ஒட்டி தழுவி போகுது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? ஐசி, கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபைபர், இது கிளாஸ் சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன தெரியும்? μ1 sin IC ஈக்குவல் டு μ2 sin IR சரிங்களா? அப்போ μ1 என்ன? μ1 வந்து 1.72 IC sin IC தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். μ2 என்ன? 1.50. என்ன ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகுது? 90 டிகிரியில். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள், அப்போ தான் கிரேசிங் ஓவர் த சர்ஃபேஸ். அப்போ சைன் 90, சைன் 90ஓட வேல்யூ 1. இப்போ 1.50 ஆஃப் 1, இங்கே 1.72 சைன் ஐசி. இப்போ சைன் ஐசி ஈக்குவல் டு 1.50 டிவைடட் பை 1.72. இது எவ்வளோ வருது? ஆக்சுவலாக 0.8721 வருது. இந்த சைன் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ சைன் டேபிளில் பார்க்கும்போது எவ்வளோ வரும்? 41.5 டிகிரி நமக்கு கிடைக்கும் சரிங்களா? ஸோ சைன் டேபிளில் நம்ம பார்க்கும்போது இதோட வேல்யூக்கு சைன் டேபிளில் 41.50 கிடைக்கும். சரியா? தேங்க்யூ.